சார் இந்த ஸ்டேஷன் இறங்க போறீங்க? ஆமாங்க. வண்டி ஒரு நிமிஷம் சீக்கிரம் இறங்க. எஸ். எதுக்கு மாமி 2 ரூபீஸ்? அடுத்த ஸ்டேஷன் வர 1 hour ஆகும். எனக்கு போர் அடிக்குது. இந்த 2 ரூபாய் வச்சு அந்த பாக்கியா தரையலா? ஏன் மாமி? பாக்கியா கொடுனா கொடுத்துட்டு போறேன். இதுக்கு போய் 2 ரூபீஸ் கொடுக்கறேன்னு சொல்றேன்ல. நான் புடிங்க. இது ஒரு ஹெல்ப் தானே. Don't miss it. No, it's all right. It's very kind of you. Thank you. You are welcome. Bye. See you. Bye. 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 அச்சச்சோ, அந்த மிலிட்டரிக்கார முட்டாள்தனமா ரயில் பாஸையும் டிக்கெட்டையும் இதுலயே வச்சுட்டு போயிட்டானே. குட் மார்னிங். டிக்கெட்டா வருது. ஐ எம் கமாண்டோ கேப்டன். வீர சாகசங்களுக்காக இது வரைக்கும் நான் வாங்கின விருதுகள் இருக்கே அது. சாரி. இப்ப ட்ரெயின்ல ஒரு மாமி என்கிட்ட பாக்கியா புஸ்தகம் கேட்டு வாங்கிட்டு போனாங்களே, நீங்க கூட அந்த மாமி பாத்துட்டு இருந்தீங்களே. இந்த கதையில வேண்டாம், டிக்கெட்டுங்க. அதான் அந்த டிக்கெட் தான் பாக்கியா புஸ்தகத்துக்குள்ள பத்திரமா வச்சிருந்தேன். ஆனா தவறுதலா அத மாமி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எனக்கு இப்ப தேவை டிக்கெட். ப்ளீஸ் நீங்க என்ன நம்பித்தான் ஆகணும். See my rank, my awards. நான் தப்பு பண்ணுவேனா? மிலிட்டரியில எந்த பிரிவு? எல்லை பாதுகாப்பு. எந்த பார்டர்ல இருக்கீங்க? காஷ்மீர். காஷ்மீரை நீ காப்பாத்துன மாதிரி தான். போ போயா. அது சரி, நீங்க யாரு என்ன எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கிற ஒரு விவரமும் சொல்லவே இல்லையே. நான் சும்மா இந்த ஊரை சுத்தி பார்க்கலாங்கக்கா வந்தேன். டீ எவ்வளவுங்க? 1 ரூபாய். ஆமா, இந்த ஊர்ல தங்கறதுக்கு நல்ல லாட்ஜ் ஏதாவது கிடைக்குமா? லாட்ஜா? இந்த ஊர்ல அது மாதிரி ஒண்ணு இல்லைங்க. வடக்கு தெருவுல ஐஸ் ரூட் ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தன்னோட வீட்டுல ஒரே ரூமா வாடகைக்கு விடுறாரு. இந்த தடுப்பூசி போடுறவங்க குடும்ப கட்டுப்பாடு அதிகாரிங்க வந்தாங்கன்னா அங்கதான் தங்குவாங்க. நீங்க வேணா போய் முயற்சி பண்ணி பாருங்க. ஐஸ் ஃப்ரூட் ஐயர். நாங்க தான் ஏதோ ஐஸ் போட்டு ஐயர்னு கூப்பிடுறோம். நீங்க அவர் முன்னால போய் ஐஸ் போட்டு ஐயர்னு கூப்பிட்டாதீங்க. பெரிய பிரளயமே கிளம்பிடும். என்னது ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்ன? அது பெரிய சிதம்பர ரகசியங்க. அவர்தான் பிரளயமே கிளம்புன்னு சொல்றாருல, அதையே கேட்டுட்டு புறப்படுங்க. ஏதோ மர்மம் இருக்கு. ஐஸ் ஃப்ரூட் ஐயர். பட்டோ போறோம்னு நினைக்கிறேன். என்ன தந்துடுத்து சரியான சோம்பேறி. இன்னும் செத்து நாய் கிடைக்கும்ல. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு வெளியூர் தங்கறதுக்கு இங்க ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு விசாரிச்சேன். இந்த வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. You are from? காஷ்மீர். பட்டோ சின்னவன் பின்னாடி கிணத்து பக்கம் விளையாண்டுருக்கா. என்னன்னு போய் பாத்துட்டு வா. பெரிய கூட இருக்கானா? நீங்க கவலைப்படாதே. நீங்க எத்தனை நாள் தங்க போறீங்க? ஒரு 10 நாளைக்கு. பட்டோ அடுப்புல தீர வாசனை வருது. என்னன்னு போய் பாத்துட்டு வாங்க. இன்னும் அடுப்பே மூட்டலனா? இங்க ஒரு நாள் தங்கறதுக்கு ரூம் வாடகை 10 rupees. இட்ஸ் ஓகே. பட்டோ நான் என்ன சொல்றேன்னா, சும்மா குறுக்க பேசாதல்ல. வந்து நம்மள பத்தி என்ன நினைப்பா? நான் பதில் சொன்னா என்ன தப்பு? நேக்கு மட்டும் வாயிலையோ? ஏன் நான் பேசல இல்லனா தப்பா கண்டுபிடிச்சே? பேச்சட் மாட்டிட்டு வந்து கூடாது. உடனே இங்கிலீஷ்ல அலறி கட்டிடுவே. சிஸ்டர் என்ன சொன்னே? இல்ல மாமி அசல் என் சிஸ்டர் மாதிரியே இருந்தாங்க. அதனாலதான் ஒரு பாசத்தோட சிஸ்டர்னு சொன்னேன். கரெக்ட். பட்டோ இவர் பாக்கெட்டுக்கு அசப்பல. உன் தம்பி விச்சு ஜடல இல்ல? இல்லனா எங்க அத்தை பையன் கோபு மாதிரி இருக்காருனா? இல்லடி, இவர் உன் தம்பி விச்சு ஜாலதாண்டி. சரி, ரெண்டு கலந்த மாதிரி வெச்சுக்கோங்களே. அது எப்படி கலக்கும்? நீங்க வாங்க, மீதி எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். அவளுக்கு எப்படியோ, நேக்கு நீ அவ தம்பி விச்சு ஜாலதான். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பரவாயில்ல சொல்லுங்க. கத்தல காபி சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 2 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவா. அதே என்னடா 150 கொடுத்தா போதும். நல்ல ஃபில்டர் காபி போட்டு கொடுப்பேன். அதுலயே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி டிஃபன் சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவா. அதே என்னடா 3 ரூபீஸ் கொடுத்தா போதும். உங்களுக்கு இட்லி வேணா இட்லி, தோசை வேணா தோசை, ஆப்பம் வேணா ஆப்பம், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி போடுறேன். அதுலயே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 15 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவா. புரியுது சாமி. நான் இனிமே ஜலம் சாப்பிடுறதுனா கூட உங்க ஆத்துல தான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு 500 ரூபீஸ் பணம் கொடுக்குறேன். யாரும் குறைச்சலா சாப்பிட வேண்டாம். வயிறார திருப்தியா சாப்பிடுங்க. ஓகே? உண்மையிலேயே நீங்க என் அத்தை மக கோபு தான். கோபு இல்லடி, உன் தம்பி விச்சு. சுவாமி 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 சுவாமி. ஐயோ ஏன் மாமி, ஏன் ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா ஒரு கோவம் வருது? சி போங்க, அத பத்தி கேட்காதே. நீக்கு வெக்கமா இருக்கு. சி சி சி. விச்சு விச்சு விச்சு.
இந்த லட்சுமி, ஏதோ என்கிட்ட இல்லாத கொடுமை. ராத்திரில திருட்டுத்தனமா உன்னை அவுத்து விட்டு அடுத்தவங்க காட்டுல மேய விடுறேன். நீ என்னடா நான் பசிக்கு மேயாம ருசிக்கு மேய்ஞ்சிட்டு விடியால 4 மணி ஆனாலும் வரமாட்டேங்கிறீங்க திரும்பி. அது ரொம்ப தப்பு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டிக்குவேன். கரெக்டா 3 மணிக்குள்ள வந்துரும். போமா லட்சுமி, போ போ. என்னடே என்னடா விளையாட்டுது? பஸ் விளையாட்டு மாமா. அது சரி, ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல? அதான் மாமா விளையாட்டு. திடீர்னு பிரேக் அடிச்சா கீழே விழாம நிக்கணும். மிலிட்டரி மசாஜ். இது பண்ணா உடனே வலி நிக்கும். மிலிட்டரி மசாஜ். ஓகே, போங்க போய் விளையாடுங்க. டேய் தள்ளுடா, நான் நிக்கணும். ஏய் நான் தான் நிக்கணும். ஏய் நான் தான்டா. போலாமா? ரைட் ரைட். பாப்பா பாப்பா. மாமா பெரிய ஆக்சிடென்ட். போங்க மிலிட்டரி மசாஜ். இல்ல, அது அவங்களுக்கு சரியா வராது. மாமா அக்கா பா மாமா. நீங்க தான் சொன்னீங்க அட்டாக் பண்ணா உடனே வலி நிக்கணும். போங்க மாமா. சரிடா, வலி எவ்வளவு என்னன்னு சொல்லி முதல்ல விசாரிச்சுக்குவோம். சாரி, பசங்க அறியா பருவம் பாருங்க. பஸ் விளையாட்டு விளையாண்டாங்க, அதுல தெரியாம வந்து மோதிட்டாங்க. இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கலையே. கேக்கல, இருந்தா கூட விபத்து எப்படி நடந்ததுன்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். உன்னோட விளக்கெல்லாம் வேற எவகிட்டயாச்சும் வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, கூடை விட்டு போறீங்களே? கீழே போடு, அப்புறமா எடுத்துக்கிறேன். விசிலு நீங்க தான் அடிச்சீங்களா? யாருக்கு? நமக்கா தான் அடிச்சீங்களா? நல்லா இருக்கு. இப்ப நான் அடிக்கிறேன், பாக்குறீங்களா? குட். என்ன இப்படி ஒரு பாடி காணா? டேய் சொக்கா, இந்த ஆள் இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அசையக்கூடாது. அப்படி மீறி அசைஞ்சாரு, உன் இஷ்டம் போல 1 கிலோவோ 1/2 கிலோவோ புடுங்கிடு. எதா இருந்தாலும் பேசிட்டுக்கோ ப்ளீஸ். இல்ல இல்ல, நீதான் மன்மதராசனாச்சே. சாயங்காலம் வரைக்கும் நாய் கூட விசில் அடிச்சிட்டு, அப்பதான் புத்தி வரும். இல்ல இல்ல, ஒண்ணும் பண்ணிடாத. நான் அமைதியா உட்காந்துறேன். மிலிட்டரிக்கார நிலைமை இப்படியா? பிரம்மானண்டா, எனக்கு கூட இப்படி ஒரு ஐடியா வரல பாரு. முருகான்னு அழைக்கவா, முனீஸ்வரான்னு அழைக்கவா, முண்டக்கண்ணி அம்மான்னு அழைக்கவா, என் கூற தெய்வமே உன்னை எப்படி அப்பா அழைக்கிறது? பாலு என்னையா ஜோம்? பாலு 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 பாலா? இனிமே நான் பால் விட்டு பிழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாளைக்கு முத்தம்மா வீட்டுக்கு போ, எருமை பால் கொடுப்பா, வாங்கிட்டோம். ஐயோ என்னையா சொல்ற? டீக்கடை, நேற்றைய வரைக்கும் என் நிலைமை வேற, இன்னைக்கு என் லெவலே வேற. இனிமே நான் உழைச்சி சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. மேல இருந்து கொட்டோ கொட்டு கொட்டுது. இத பார், ராஜா மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டே சாப்பிடுவேன். இனி என் உடம்பு வளையவே வளையாது. உன் மகள் வந்தாள் டீக்கடை, உன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பால்காரன் வீடே பொங்கும் தேனாக. என் கூற தெய்வமே, நம்பினால் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. நான் நம்புறேன். கொட்டுப்பா கொட்டு, மனம் போல கொட்டு. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? தங்க கட்டியாவே போட்டாரா? ஐயோ அப்பா, அது தங்க கட்டி இல்ல, கருங்கல். கல்லா? கூற தெய்வமே, என்ன ஆச்சு?
அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி அடி சிவகாமி மகனை சண்முகனை குகனை இவனை சிந்தனை செய் மனமே மனமே. நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என் மருமகளை பார்த்து கிண்டல் அடிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். நான் மிலிட்டரிக்காரனா, நான் என்ன பயந்துருவேனா? உன்னை ஒரே கூரதெய்வம் கூரதெய்வம். கூரதெய்வமா? ஆமா கூரதெய்வம். என்ன கூரதெய்வம்? அதாவது கூரதெய்வத்தோட அருள் இங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு கிடைச்சிருக்கு. அது எந்த வீடுன்னு தான் சிந்தனை செய் மனமேன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கூரதெய்வத்துக்கு உனக்கு நெருங்கிய சம்பந்தம். நெருங்கிய சம்பந்தம்? ரொம்ப ரொம்ப நெருங்கிய சம்பந்தம். கூரதெய்வத்துக்கு அருள் வந்தா என்ன கொடுக்கும்? கூரை வழியா பணத்தை கொட்டும். கூரதெய்வத்துக்கு கோபம் வந்தா கருங்கல்ல மேல போடும். ரொம்ப கரெக்ட். ஒன்னு அடிக்கிறதுக்கு சாட்ட குச்சி எடுத்து கூரதெய்வத்துடைய கோபத்துல இருந்து தப்பிக்கிறாருந்தா என்ன பரிகாரம் பண்ணணும்? திங்கிங். பெருசு வெட்டு வெடியால உனக்கு ஒண்ணு வேலை வெட்டி கிடையாதா? ரோட்ல போறவங்க மரவங்க கிட்ட எல்லாம் உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க? இல்லம்மா, தம்பி கிட்ட எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்கு. என்ன எக்கச்சக்கமான சமாச்சாரம்? ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நீங்க சூட்டுக்கோல் எடுத்துட்டு துரத்தி தான் உங்க பையனே ஊரு விட்டு ஒண்ணு. ஐயோ, இந்த பாரு, இனிமே தம்பியை பத்தி ஒரு குத்தமும் சொல்லக்கூடாது. எல்லாம் கண்ணுல பார்த்த மாதிரி உள்ளபடி எடுத்து சொல்லுது. ரொம்ப தான் மெச்சிக்காத. அந்த ஆளு பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு நாள் ஆத்துக்கு போகையில புறவுக்கே வந்து விசில் அடிச்சாப்ல. விசிலா? அது தப்பாச்சே. இல்ல அதுல பாருங்க, மத்த சாமி எல்லாம் வந்து பாட்டு பாடி கும்பிடுறோம். இந்த கூரதெய்வம் மட்டும் ஸ்பெஷல். விசில் அடிச்சு கும்பிட்டோம்னா இமிடியேட் எஃபெக்ட். அது விசில் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க மருமக கிராஸ் பண்ணிட்டாப்ல. அவ்வளவுதானா? அவ்வளவு. தப்பு இல்லம்மா, எல்லாம் ஒரு காரண காரியமா தான். நீங்க விசில் அடிக்கலாம். அடிக்கலாங்கிறீங்க? உட்காருங்க. அப்படி என் மனசுக்குள்ள ஒரே ஒரு குறை. என்ன? ஓடி போன என் பையன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எப்ப வருவான்? இத மட்டும் நீ கரெக்டா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன். கை நீட்டுங்க. என்ன செய்யற? இல்ல இங்க இருக்கிற கரண்ட் இங்க பாஸ் ஆனா தான் அந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அதுக்காக தேய்க்கிறேன். நல்லா தேய், எச்சா கரண்ட் பாஸ் ஆகட்டும். கொஞ்சம் மங்களா தெரியுதே. கண்ணாடிய கொஞ்சம் தொடச்சுக்க. இல்ல இல்ல, இது கண்ணாடியோட டெஃபெக்ட் இல்ல, கையே மங்கலான கை. ஓஹோ, இது யாரு? என் மக சுடாமணி. ஓஹோ, அந்த ஓடி போனவங்களுடைய தங்கச்சியோ? அதேதான். அந்த கையில பாக்கலாமே. கை நிட்டுமா? இதுல கொஞ்சம் பிரகாசமா தெரியுதுங்க. என் மக எங்க இருக்கா? அதாவதுங்க, உங்க பையன் ரொம்ப தூரமா அஸ்ஸாம் பார்டர்ல இருக்கான். ஓஹோ, மேல்நாட்டுலயா? என்ன உத்தியோகம் பாக்குறான், எப்ப வருவான், அத கொஞ்சம் தெளிவா சொல்லிவிட. அதாவது ரொம்ப தூரமா இந்த கையில தெரியறதுனால அதெல்லாம் அவளை கரெக்டா சொல்ல முடியாது. கொஞ்சம் கிட்ட தெரியற மாதிரி வேற ஒரு கையை பார்த்தேன்னு வைங்க, பழிச்சுன்னு சொல்லி போடுவேன். ஐயரே, உன் கையை நீட்டியா? சச்சா, இது சம்பந்தமே இல்லாத கை, இதுல கரண்டே வராது. வேற எந்த கையே? வேற இப்பங்க உங்க பையன் இந்த வீட்டுல தான் பிறந்தான். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு வீடு கூட அவனுக்கு சம்பந்தம் வரும் இல்லையா? பொண்ணு வீடு இருக்கு. கரெக்ட். அந்த பொண்ணு வீட்டுக்காரன் கையை பார்த்தேன்னு வைங்க, பழிச்சுன்னு சொல்லி போடுவேன். புரிஞ்சு போச்சு, புரிஞ்சுச்சு. தெளிவா புரிஞ்சு போச்சு. இப்ப எப்படி கூட்டு வாங்க. நிறைய கரண்ட் எடுத்து மனம் போல சொல்லுவோம். இந்தாப்பா, என் தங்கச்சி சம்பந்தப்பட்ட பெரிய கை, நல்லா பார்த்து விலாவாரியா சொல்லு. ஏங்க, வயசாகி போய் ரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. மரக்கட்ட மாதிரி இருக்கு, இதுல கரண்டே வராதுங்க. வேற எந்த கைய கூட்டிட்டு வர்றது? இப்போ இவங்க வீட்டுல உங்க பையன் கட்டிக்க போற பொண்ணு இருக்கு இல்லையா? என் மருமவ நிக்கிறாள, கையில விளக்கமாத்த வச்சுக்கிட்டு. அத இங்க வர சொல்லுங்க, கரெக்டா கரண்ட் எடுத்து கரெக்டா சொல்லிடுறேன். வரும்போது விளக்கமாத்த கீழே போட்டு வர சொல்லுங்க. விளக்கமாத்த கீழே போட்டு சீக்கிரம் ஒடியா. கையில கரண்ட் எடுத்து உன் மாமனை பத்தி தம்பி நிறைய விஷயங்களை சொல்லுதான். வேண்டாம் வேண்டாம், உன் கையிலேயே கரண்ட் எடுத்து உன்கிட்டயே சொல்ல சொல்லு, இங்க இருந்து கேட்டுக்கிறேன். ஏங்க, வளையல்காரங்கிட்ட வளையல் வாங்கும்போது வளையல்காரன் கையெல்லாம் இப்படி பிடிக்கிறது இல்லையா என்ன? யோ, அவன் பிடிக்கிறதுக்கும் நீ பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் உன் திருட்டு மொழியிலேயே தெரியுது. எனக்கு கூட உன் மொழிய பார்க்கும்போது அப்படித்தான் சந்தேகமா இருக்கு. எங்க அம்மா என்கிட்ட மகனே உனக்கு ராஜ பார்வைடான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் திருட்டு பார்வையா தெரியுது. இந்தாப்பா, எதுக்கு கைய பிடிக்காம இந்த குச்சியை வச்சு தடவிய விஷயத்தை சொல்லு. ஏங்க, குச்சியை வச்சு தடவனா எப்படிங்க கரண்ட் வரும்?
அது எட்டுன வரைக்கும் எடுப்பா. அவதான் வரமாட்டேங்கிறாளே. மருமகளே, குச்சியா கொடுத்துட்டேன். வா, கைய பிடிக்காம தடவாம நான் பாத்துக்கிறேன். ம். நான் பண்ணிக்குவேன். கரண்ட் வருதா? வந்துகிட்டே இருக்கு. அதாவதுங்க, உங்க மகனுக்கு நல்ல நீளமா எடுப்பான மூக்கு. அதாவது இதே மாதிரி. என்னது கரெக்ட்? என் மாமா மூக்கு இதை விட எவ்வளவு நல்லா இருக்கும். மேல சொல்லியா? அடடடடடட. உங்க பையன் உதறதுக்கு இந்த தாமரையும் ரோஜாவும் சேர்ந்த ஒரு கலர் கிடைக்கும் பாருங்க. அது என்ன கலர் தெரியலையே. ஏன் உதட்ட பாத்துட்டீங்கல்ல? ஆமாப்பா. இதே கலர் உதறதாங்க உங்க பையனுக்கு. தரையை பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க பையன் கண்ணு இருக்கே, என்ன மாதிரியே பாக்குறவங்கள சுண்டி இழுக்கிற மாதிரி கவர்ச்சி கண்ணு. அதுவும் கரெக்ட். பல்வரிசை கூட என்ன மாதிரியே முத்து பல்வரிசை. ஆக மொத்தத்துல இந்த பொண்ணு தினம் என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா போதும், அவங்க மாமன் முகத்தையே பார்க்க வேண்டியதில்லை. நீ வேற பக்கத்துல உட்கார்ந்துட்டு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்னு. இப்ப நீ பண்ணதாமா கரெக்ட். என்ன கவுண்டர, எல்லா சாமிகளும் காவடியோட ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்குது. உங்க காவடி சாமி என்ன பண்ணிட்டு இருக்குது? மாமா, இது பார், நீ எனக்கு எந்த சமாதானம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நான் இன்னைக்கு காவடி எடுக்க மாட்டேன். என்ன மாமா அது குழந்தை மாதிரி அடம் புடிச்சுக்கிட்டு? நீ ஊர்ல இருந்து வந்ததுமே உன் கையாலேயே முருகனுக்கு காவடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டேன். இது ஒரு தப்பா? அப்படி என்ன இது கஷ்டப்படுற அளவுக்கு திருப்பதி மலையா சபரிமலையா? இது பாரு, கண்ணு கெட்ட தூரத்துல இருக்கு. 2 எட்டு எடுத்து வச்சா போயிடலாம். இதுக்கு போய் முணுமுணுத்துக்கிட்டு. இத பார், நான் மலை ஏறதுக்காக சங்கடப்படல. இப்படி வா, அங்க பார், எல்லா காவடியும் பாரு, என் காவடியும் பாரு. இருக்கிறதுலயே பெரிய சைஸ் என் காவடி தான். அந்த வெயிட் பத்தாதுன்னு அதென்ன 2 பக்கம் 2 குடம். அது பால் மாமா, சாமிக்கு. ஆமா, முருகர் பால் பத்தலன்னு கூட அழுதாராட்டும். அது கூட பரவாயில்ல. அதென்ன 2 பக்கம் இவ்வளவு பெரிய மூட்டை. ஒண்ணு வந்து நவதானியம், ம். இன்னொன்னு வந்து பழம், தேனு, சக்கரை. எதுக்கு? பஞ்சாமிர்தம் பிசையறதுக்கு. 3 பேருமா சேர்ந்து பிசைஞ்சு சாயங்காலம் வரைக்கும் இங்கே உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் வரேன். மாமா, என்ன இல்ல பண்ணி மாமா. மிலிட்டரியில இருக்கிறவன் இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சாதாரண. இத பாருப்பா, யானையோட பலம் தரையில, முதலையோட பலம் தண்ணியில, என்னோட பலம் பல விஷயங்கள் இருக்குது. இந்த காவடி தூக்குறதுல எல்லாம் அதை நீ காட்ட சொல்லாத. அண்ணே, அந்த காவடியில வெயிட்டே இல்லன்னா பஞ்சு போல இருக்கு. கோவில் சன்னிதானத்துக்கு வந்து பச்சை போய் பேசாத. அப்பவே அந்த காவடி தூக்கிட்டு வரும்போதே கவனிச்சேன். ஆளுக்கு ஒரு காலா பிடிச்சு கட்டில் தூக்கிட்டு வர மாதிரி 5-6 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு வெயிட். சரி மாமா, நீ இவ்வளவு சங்கடப்பட்டு பிரார்த்தனை பண்ணா அந்த சாமி ஏத்துக்காது. உனக்கு பதிலா எவ்வளவு பாரமானாலும் நானே தூக்கிடுறேன். நிஜமா நீ அந்த காவடி தூக்கிடுவேன்? தூக்கிடுவேன். நீ மட்டும் அந்த காவடி தூக்குன இப்படி கூண்டு வந்துரும். அப்புறம் உன்னை நிமித்தறதுக்கு நான் தான் படாத பாடு பண்ணணும். பரவாயில்ல, வாழ்க்கையில எவ்வளவோ உனக்காக நான் படணும்னு இருக்கு. இந்த காவடி நானே தூக்கிறேன். மாமா, என் தங்க மாமா. கோயில் கோயில் பரவாயில்ல, பக்தியில தான். வா மாமா. அடிங்க அடிங்க. மாமா, என்ன மாமா உங்களுக்கு அருள் வரல? அருளா? அது என்னது? அங்க பாருங்க மாமா, எல்லாரும் அதுல வந்து ஆடிட்டு இருக்காங்க. நீங்களும் ஆடுங்க. எனக்கு அருளும் வராது, ஆட்டமும் வராது. வெயிட்ல நடுக்கம் தான் வரும். நீங்க அருள் வந்து ஆடலன்னா தப்புப்பா. நீ சும்மா இருப்பா, நான் இப்படியே பொடி நடைய ஏறிடுறேன். ஐயோ மாமா, அண்ணா அருள் வரலன்னா சாமி குத்தம் ஆயிடும். அவனே, உன் சாமிக்கே இன்னும் அருள் வரல. ஏதாவது வேண்டுதல குத்தம் வந்திருக்கும். பன்னீர் குடம், தேன் குடம் விட்டு போச்சா? இல்ல நீயே காசு மிச்சப்படுத்திட்டியா? மாமா, வானம் போகுது மாமா. அரகர அரகர அரகரான்னு சொல்லு மாமா. அருள் தானா வந்துரும். ஒரு கரகராவும் வராது. இனி ஏதாவது பேசுனீங்க, நான் காவடி இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த சாமி சரி வராது. இதை எதிர்பார்த்தோம், நமக்கே ஏதாவது குத்தங்கள் ஏற்பட்டுரும். வாங்க நாம போயிட்டு இருக்கலாம். அரோகரா அரோகரா. ஐயோ, மாமா அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. உனக்கு அருள் வருமா வராதா? வராது. 90 தடவை கேட்டுட்டே இருக்கிறேன். வராது. ஒண்ணு எப்படி வரும்னு வேண்டாம். வெயிட் தாங்காம நான் அவஸ்தையில் இருக்கிறேன். இதுல உங்களுக்கு ஆட்டம் மாட்டம் கேக்குதோ? முருகா, அரகர அரகர அரகர. அடடா, மாமா எவ்வளவு நல்ல தரிசனம் பாத்தி. பஞ்சரா? ஃபர்ஸ்டே ஆயிடுச்சுடா. இன்னொரு இந்த வேண்டுதலா? புத்தி இங்க நீட்டா இருமே. அந்த வேலை மாமா குத்தறதா பவுனக்கா வேண்டிக்கிட்டாங்க. ஐயோ. அப்படிதானே? அது இல்லடா, நாக்கு நல்லா வெளிய இழுத்து நடுவுல குத்தி மேல வருமே ஒரு வேலு, அந்த வேலை குத்தறதா வேண்டிக்கிட்டாங்க. ஐயோ, அம்மா. மாட்டேன் மாட்டேன். நீ எதுவும் குத்துறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு.
இல்ல மாமா இனி எதுவும் குத்த வேண்டியது இல்ல. இல்ல நீ ஏதோ இப்படி வேல் குத்துறதாவும் இப்படி வேல் குத்துறதா இவங்க எல்லாம் சொன்னாங்களே. அவங்க சும்மா விளையாட்டு பண்றாங்க மாமா. ஏண்டா ஐயோ ஐயோ. ஏ மாமா ரொம்ப வலிக்குதா? வலிக்கிறது எப்படின்னு உனக்கு வாயில சொன்னா புரியாது. வீட்டுக்கு போனதும் தையல் ஊசி எடுத்து நல்லா 2 பக்கம் குத்துற அப்பதான் புரியும். சரி வீட்டுக்கு போனதும் ஒத்தடம் கொடுக்குறேன். இந்தா பிரசாதம் சாப்பிடு. எனக்கு எந்த பிரசாதமும் வேண்டாம். என்ன மாமா இது? நீ சாமி தரிசனம் பண்ண கூட வரல, பிரசாதம் சாப்பிடலன்னா எப்படி? இந்தா வேண்டாம். சாப்பிடு மாமா. வா உட்கார். சட்டை கழட்டு. எதுக்கு? உன் நெஞ்சில பச்சை குத்தணும். நெஞ்சிலையா? ஏண்டி எங்க பச்சை குத்துறதுன்னு இல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் நெஞ்சில பவுனுன்னு என் பேரு குத்தி ஆகணும். எதுக்கு? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் மாமா, நீ முதல்ல குத்திக்கோ. ஏண்டி இவ்வளவு நேரம் பின்னால குத்திக்கிட்டு இருந்த, இப்ப முன்னால குத்துறாங்கறிய? ஐயோ சட்டையை இரு இரு. கழட்டு. இவங்க முன்னால சட்டையை கழட்டினா ஒரு மாதிரியா இருக்கு. நான் வேணா இப்படி காட்டுறேன். ஐயே இப்பதான் மாமா என்னமோ மாதிரி இருக்கு. பரவாயில்ல. ஏண்டி இது குத்துனா ரொம்ப வலிக்காத? இல்ல மாமனுக்கு பச்சை குத்துறியா? ஆமா வாங்க குஞ்சிரமா. டேய் ஜெயிலுக்கே போறானே. நீ வெட்டாம போறடா. எங்கடா ஓடுற? மிலிட்டரிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பத்தி வத்தி வச்சல்ல, எண்ணி 1 வாரம் டைம் தரேன். பெட்டிஷன் போடுற இந்த கட்டை வரல துண்டா கட் பண்ணி கையில கொடுத்துருவேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க சாமி. அப்படி அந்த இன்ஸ்பெக்டர் உங்க விரல வெட்டிட்டாருன்னு வைங்க, அந்த ஆளுக்கு ஒரு கை இல்லன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆள் கை போடுறது 2வது ஓய். நேக்கு முதல்ல விரல் போயிடுமே. 5 விரலுக்கல்ல ஒண்ணு போனா போது விடுங்க. சரி சாமி அப்புறமா பாப்போம். அப்புறம் நான் இப்போ விரல் போடுறதுக்கு அப்புறமா? ஆமாங்க. இங்க பாரு திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் வேணும்னா பவுனா காக்கல கூத்துமே காமிங்களா. ஐயோ வேண்டாண்ணா, சின்ன பசங்க தானே. இல்ல சின்ன பசங்க, நேக்காவா ஜென்ம சத்ரு. இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விடுறதுல பேசாம இரு. நீ பேசாம இரு, பேசாம இரு. ஐஸ் ஃப்ரூட் ஐஸ் ஃப்ரூட் ஐஸ் ஃப்ரூட் ஐஸ் ஃப்ரூட் ஐஸ் ஃப்ரூட். அம்மா அம்மா கொலை கொலை போலீஸ் போலீஸ் போலீஸ். ஐயோ கொலை போலீஸ் போலீஸ். மாமா உள்ள போறாரு, காளி கட்சியா பூந்து பாத்துவ. ஏமா வைத்தியர் வீட்டுக்கு போறேன், நீ ஏன் வந்துட்ட? உன்னதாமா உள்ள யாரு? நான் தான் புள்ள. வைத்தியர் எங்கேயோ வெளியூர் போயிட்டாருன்னு பாதி வழியில சொன்னாங்க. அதான் திரும்பி இந்த பூண்டு ரசம் கொதிச்சிட்டு இருக்கே, இத மெதுவா சாப்பிடு. அதுக்குள்ள அதை இறக்கிட்டு வந்து ஏன் புள்ள கீரை எப்படி ருசியா இருக்கா? உப்பில்லாத பத்தி கீரைன்னு தெரிஞ்சுதானே கடிஞ்ச, அப்புறம் என்ன எப்படி இருக்கு என்னன்னு கேள்வி. ஓஹோ மறந்த ஆப்ல கேட்ட. யாருமா அது? உன்னதாமா யாரோ தும்பினாங்களே, யார் அது? இல்ல இந்த நண்டு கூட்டாளி பசங்களும் கீரை கடையறதுக்கு எனக்கு ஒத்தாசை பண்றதுக்கு வந்திருக்காங்க. டேய் வாளுங்களா, என்னடா எப்பவும் மிலிட்டரி போறகாலே வாளு பிடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பீங்க, இன்னைக்கு எப்படி அந்த ஆளு தனியா விட்டு போட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு தாண்டா அந்த ஆளு ரொம்ப மோசம். அந்த ஆளு கூட விவசாயம் மாட்டோம். அந்த ஆளு ஒரு ஐயங்க.
இத பாருங்கடா, என்கிட்ட வாங்கி கட்டி கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆளு மேல இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த ஆளு எவ்வளவு நல்லவர்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ சின்ன பையன் விவரம் தெரியாம விளையாட்டுத்தனமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அதுக்கு போய் இப்படி கண்ணம் படுக்கிற மாதிரி அடிச்சா என்ன அர்த்தம்? இதுல 51 ரூபாய் இருக்கு, இதுல 101 ரூபாய் இருக்கு. பையன் கிண்டல் பண்ணா கோவப்பட்டு அடிச்சுட்டேன். அபராத தொகை எவ்வளவு சொல்லுங்க, கட்டிட்டு போயிடுறேன். என்ன என்ன அர்த்தம் எல்லாம் பேசுற? அடிச்சா 51 ரூபா தான் அபராதம்னா நான் ஊர்ல பெரிய மனுஷன். நாளைக்கு என்ன கூட ஒருத்தர் ஒரு அரை அரைஞ்சிட்டு 51 ரூபா கொடுத்தான்னா வாங்கிக்க முடியுமா? நீங்க பரவாயில்லைங்க, எனக்கு இந்த ஊரே எதிர்ப்பு. எவனாவது கடனை வாங்கியாத என்ன சாத்தி போடுவானுங்க. அதை விடுங்க, அடிபட்ட பையனோட அப்பா என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஏப்பா மன்னிச்சு விட்டுறியா இல்ல ஏதாவது அபராதம் வாங்கிக்கிறியா? இத பாருங்க, என் பையனுக்கு ஒரு கண்ணை வீங்கி இருக்கு. வேணும்னா ஐயரை இன்னொரு அரை அரைஞ்சிக்க சொல்லுங்க. பத்தலன்னா என் கணத்துல சப்பு சப்புன்னு 4 அரை அரைஞ்சிக்க சொல்லுங்க. ஆனா எனக்கு ஐஸ் ஃப்ரூட்னா என்ன, ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா இவருக்கு ஏன் கோவம் வருது? இதுல ஏதோ மர்மம் அடங்கி இருக்கு. அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சானுங்க. நல்லா கேட்டப்பா ஒரு கேள்வி. எனக்கு கூட இந்த ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு உள்ளூர ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இல்லையா? நமக்கும் கூட தான். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஊர் ஜனங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க. உண்டா இல்லையா? அதை இன்னைக்கு தெரிஞ்சாகணும், விடக்கூடாது. கொஞ்சம் இருங்க. நீங்க இவ்வளவு தூரம் ஆசைப்படும் போது ஐயர் என்ன மாட்டேன்னா சொல்ல போறாரு? என்ன சுவாமி, ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்ன? தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு அவுத்துடுங்க பாக்கலாம். ஏப்பா தனியா வர்றிய, விட்டு ரகசியமா சொல்லிடுறேன். ஆஹா, யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம் முழுதுன்னா. சரி சொல்றேன். சொல்லுங்க. ராவி, ஒரு நாள் நல்ல உச்சி வெயில் நேரம், நான் மெதுவா ஆத்துக்குள்ள நுழைஞ்சேன். குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்தா, பட்டு மாத்திரம் தனியா இருந்தா. சுத்தி வர பாத்துட்டு மெதுவா வாச கதவை தாழ்பாள் போட்ட. பட்டு பட்டு வெளியே போயிட்டு வச்சா நோக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணுது. கையில காசு இல்ல, 1 ரூபாய் தான் இருந்தது. அதனால தான் ஐஸ் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல பெரியம்மா, இதையாவது வாங்கிட்டு வந்தேளே. இந்தா ஒரு சின்ன கடிக்கடி பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் கடிச்சிட்டு கொடுங்க. இல்லம்மா, நீ தான் முதல்ல கடிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் கடிச்சிட்டு கொடுங்க அண்ணா. சரி, ஆளுக்கு பாதி பாதி கிடைச்சிக்கலாமா? இந்தா குனிடே, என்னை கேட்டல பாரு. ஆ சொல்லு, ஆ சொல்லுமா, ஆ சொல்லு. இவ்வளவு தாங்க நடந்தது. ஊர்ல அவ சம்சாரத்துக்கு பூ குடுக்குறா, படம் குடுக்குறா, அல்வா குடுக்குறா, நீ எதுதான் கொடுத்துட்டே இருக்கா. ஏதோ என் ஆத்துக்காரர் அவர் சக்திக்கு உட்பட்டதா ஒரு சின்ன சேமியா ஐஸ் ஃப்ரூட் வாங்கி கொடுத்தார். இது ஒரு தப்பா? இத இந்த குழந்தைகள் எல்லாம் பாத்துட்டு போய் எங்க ஆத்துக்காரர் ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னு கூப்பிட்டு மானத்தை கெடுக்கிறாளே. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஐஸ் ஃப்ரூட் ஐயர் பஞ்சாயத்துன உடனே ஏதோ பெருசா இருக்குமோன்னு நினைச்சேன். ஒசுக்குன்னு போச்சு.